அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதலாவதாக குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 280 ரூபாயாகவும், ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 972 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முலா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட்டாகும். அடுத்தபடியாக குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 34 தினார் 78 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 31 தினார் 250 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 818 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 559 ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தபடியாக குவைத் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா அல் எஹ்யா நேற்றைய தினம் தனது ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சியுடன் ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அப்பட்டமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தொடர்ந்து ஈரானுடனான குவைத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்தினார் என்று குவைத்தின் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன்படி வன்முறை மற்றும் பதற்றத்தை நிராகரிக்கும் குவைத்தின் நிலைப்பாட்டை அமைச்சர் அல் எஹ்யா மீண்டும் வலியுறுத்தினார். பதற்றங்களை குறைப்பதற்கும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மையை பேணுவதற்கும் ஒருங்கிணைந்த இராஜதந்திர மற்றும் அரசியல் முயற்சிகளின் அவசியத்தை வலியுறுத்தினார் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்தபடியாக இந்த போர் சூழல் கடுமையான நிலைமையில் வெளிநாடுகளில் பதட்டமான பகுதிகளில் உள்ள குடிமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கவும், முடிந்தால் அந்த நாட்டை விட்டு வெளியேறவும் குவைத் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக குவைத் வீட்டு வசதி சட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கிறது. இது சமமற்ற அணுகலை உருவாக்கியதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். குவைத் அமைச்சரவை ஒரு சர்ச்சைக்குரிய வீட்டு வசதி சட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த சட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடிமக்கள் குடிபெயர்க்க நியாயமான முறையில் புது வீட்டு வசதிக்கான இரண்டாவது வாய்ப்பை வழங்கியதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். அடுத்தபடியாக ஈரானோட அதிபர் என்ன தெரிவிச்சிருக்கார் அப்படின்னா, இஸ்ரேல் இன்று நமது நாட்டில் ஒரு குற்றத்தை செய்துள்ளது. நம் இராணுவ படைகள் அவர்களை தண்டிக்காமல் விடமாட்டார்கள். இஸ்ரேல் கடுமையான தண்டனையை எதிர்பார்க்க வேண்டும். இந்த குற்றத்தின் மூலம் ஜியோனிச ஆட்சி தனக்குத்தானே ஒரு கசப்பான வழி நிறைந்த விதியை உருவாக்கி கொண்டுள்ளதை நிச்சயமாக பார்க்கத்தான் போகிறது என அவர் தெரிவித்தார். அடுத்தபடியாக குவைத் டேங்கர் வந்த தருணம் மத்திய தரைக்கடலின் நடுவில் படகு பழுதடைந்து தண்ணீர் மற்றும் உணவு தீர்ந்து போனதால் அல்டஸ்மான் 40 நபர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக அபுஃபத்திரா பகுதிகளில் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் சாலை பராமரிப்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இது சவுதி அரேபியாவில் நடந்த செய்தி. 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. வீட்டை விட்டு வெளியே போகிறவங்க, அதாவது குறிப்பாக பணிப்பெண்கள் மற்றும் குழந்தையை கூட்டிகிட்டு போகிறவங்க மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க. இதுக்கு முன்னாடி வரக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
அடுத்தபடியாக மதுரைக்கும் அபுதாபிக்கும் இடையே விமான சேவை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மதுரை அபுதாபி இடையே இண்டிகோ விமான சேவை நேற்றிலிருந்து, அதாவது நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை முதல் திங்கள், புதன், வெள்ளி ஆகிய நாட்களில் விமான சேவை தொடரும் என இண்டிகோ நிறுவனம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.